காலையில் ஊருக்கு கிளம்புறதுக்காக ஒரு 9 மணிக்கு ரெடியாக இருக்க சொன்னாங்க. நான் ரெடி ஆகிட்டு இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு ஒரு 10 தடவை போயிட்டு வந்திருப்பேனே தவிர பேக்கில் ஒன்றையும் எடுத்து வச்ச மாதிரி தெரியல. வழக்கம் போல் எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எப்போ ஊருக்கு போகிறதா இருந்தாலும் எது முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு பேக்காக எடுத்துகிட்டு போவேன். ஆனால் எது வேணுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஏற்காடு போகும்போது அங்கே பசங்களுக்கு என்ன தேவை, ஸ்வெட்டரும் மங்கி கேப்பும் தேவை. கரெக்டாக அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கேன். அங்கே போயிட்டு அந்த ரேட்டுக்கு அதை மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. ஸ்வெட்டர்லாம் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போகிற இடத்துலலாம் ஒன்று ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் லோஷன். இந்த பனிக்காலத்தில் பசங்களுக்கு லோஷன் போனால் பனிப்பத்து மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அதுக்காக அதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானே கொண்டு போய் காரில் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பசங்களுக்கு தேவையான சுடு தண்ணியெலாம் ஊற்றி எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி நம்மளை நம்பி நிறைய ஜீவராசிகள் இருக்குது பார்த்திங்களா. வாழை மரம், மணி பிளான்ட்டு, இதுக்கெலாம் ஒரு 10 நாளைக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வச்சுட்டு காலைல டிஃபனுக்கு மாவுலாம் வீட்டில் எதுவும் இல்லை. ஊருக்கு போகிறதுனால நான் எதையும் அரைக்கலை. சரி ராகி களி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கும் களி கூழாக நீ ஒரு ஆணியும் செய்ய வேணாம், நாங்கள் இன்றைக்காவது நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். காலைல டிஃபன் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அன்லிமிட்டடில் ஏதாவது பசங்களுக்கு இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ், அதுவுமா சுத்தமாக க்ரௌடே இல்லைங்க. யாருமே இல்லை. கடையில் எம்டியாக இருந்தது. ஸ்டாஃபே ஒரு 2-3 பேர் அப்படி தான் இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பெருசாக எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு போகிற வழியில் சென்னை சில்க்ஸில் வேணால் எடுத்துக்கலான்ட்டு அப்படியே வந்துட்டோம்.